ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27 நடக்க போகுது. அதை பற்றின ஒரு ஃபுல் டீடைல்டு ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை பாராட்டணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பிப்ரவரி 2 2024 தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட், அதாவது அரசியல் கட்சிக்கான அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த கழகத்தின் நிறுவனரும் நடிகருமான விஜய் அவர்கள் கொடுத்தாரு. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த 7 மாதத்துக்குள்ளேயே ஒரு மாநாடுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரெல்லாம் என்ன நடிகர்களுக்கு எதுக்கு இந்த நாட்டை ஆள்ற ஒரு ஆசை, இவரும் 10 அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. ஆனா நான் ரொம்ப ப்ரொஃபஷனல், எந்த இதுல இறங்கினாலும் அதுல எல்லா விஷயத்தையும் சொல்லி எடுப்பேன் கில்லி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் கட்சிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வராரு. கொஞ்ச நாட்கள் டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்சியுடைய பெயர் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கொடியை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆந்தம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆந்தம் அடுத்ததா முதல் மாநாடுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ ப்ராப்பராக ஒரு கட்சி தொடங்குனா என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக விஜய் தரப்பில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் கட்சி கொடியை பற்றின ஒரு அறிவிப்பு வந்த உடனே, கட்சி கொடியை ரிலீஸ் பண்ண உடனே நிறைய விமர்சனங்கள் சந்திச்சாங்க. 2 யானை கொடியில இருந்ததை பார்த்துட்டு பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேரடியா தேர்தல் ஆணையத்துல போய் புகார் கொடுத்தாங்க. அந்த யானை எங்களுக்கான அடையாளம், எங்க கட்சிக்கான அடையாளம், அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்த திட்டவட்டமா சொன்னாங்க. என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. அதனால நாங்க அதை சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனா ஒருவேளை பிரச்சாரத்தின் போது யானையை அடையாளப்படுத்தி பிரச்சாரத்துல முன்வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்தை மட்டும் தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால கொடியை பொறுத்த வரைக்கும் 2 யானை தொடர்பான அந்த விஷயம் தீர்க்கப்பட்டது. அதே மாதிரி கட்சியோடைய பெயர்லே ஒற்றுப்பிழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிண்டலும் கேலியும் வந்தது. ஆனா மற்ற கட்சிகள்னா அதுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டிட்டு இது நாங்க இப்படிதான் டிசைன் பண்ணோம், அதுல இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒப்பேத்திருப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் இதுல குறை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த ஒற்றுப்பிழையை நீக்கினாரு. அதே மாதிரி அந்த பூவுக்கு தூங்கு மூஞ்சி வாகைப்பூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் வந்தது. பட் அதையெல்லாம் கண்டுக்காம ஸோ கட்சி கொடியோட அறிமுகத்தோடு சேர்ந்து கட்சிக்கான ஆந்தமும் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இன்ஃபேக்ட் நிறைய சின்ன கிட்ஸ், அதாவது கிட் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்கல்ல விஜய் அவர்களுக்கு, அவங்க எல்லாருமே அது விஜய் அவர்களுடைய அடுத்த படத்துடைய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்பட்ட ஒரு விஷயமும் நிறைய இடங்கள்ல நடந்தது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா அக்டோபர் 27 முதல் மாநாடு அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியில வந்தது. ஸோ இந்த இடத்துலதான் அந்த வி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய சீக்ரெட்டை நம்ம எல்லாருமே டீகோட் பண்ணணும். சோ இந்த மாநாடு நடக்க இருக்கிற இடம் விக்கிரவாண்டி வி, அந்த கிராமம் வி சாலை வி, நடத்த போறது யாரு? விஜய் அவர்கள் வி. ஸோ இந்த 3 சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கிற பட்சத்தில் விக்டரி கிடைக்கும், அதுவும் பி. ஸோ அந்த வி அப்படிங்கிற அந்த நியூமராலஜி இருக்கு தெரியுமா, அது இந்த இடத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணி தான் அவங்களும் இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடியே இதே விக்கிரவாண்டியில இருக்கிற வி சாலையில திமுக அதிமுக சார்பில் நிறைய மாநாடுகள் நடத்தியிருக்காங்க. பட் விஜய் அவர்கள் மதுரையில் நடத்துவாரு, திருச்சியில நடத்துவாரு அப்படின்னு பல தகவல்கள் உலாவிக்கிட்டு நேரத்துலதான் இந்த வி அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்ல கரெக்டா விக்கிரவாண்டியில பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாநாடை பத்தி ஒரு டீடைலான சில விஷயங்கள் இங்க பார்க்க போறோம். வி சாலை கிராமத்தை சுத்தி மொத்தம் 176 ஏக்கர் பரப்பளவுள்ள இடத்தை தான் இந்த மாநாட்டுக்காக பயன்படுத்த போறாங்க. அதில் 87 ஏக்கர்ல மாநாடு நடத்துவதற்கான இடமா அவங்க பிரிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிற இடங்கள்ல வரக்கூடிய வாகனங்களை பார்க் பண்ணக்கூடிய ஒரு இடமா பிரிச்சிருக்காங்க. அது இல்லாம வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே சாப்பிடுவதற்கான இடமா, அதுக்கப்புறம் ஓய்வு பெறக்கூடிய இடமா, அதாவது சில மொபைல் டாய்லெட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒதுக்குப்புறங்களையும் வைக்கிறதுக்காக பிரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 87 ஏக்கர் நிலத்தை சமதளப்படுத்துவதற்கான வேலை தான் பந்தக்கால் பூஜை முடிஞ்ச கையோட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பூஜைக்கு இந்த கட்சியின் தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் நேர்ல போய் பந்தக்கால் பூஜையை சிறப்பா முடிச்சுட்டு அதோட என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த 87 ஏக்கர் நிலம் சொன்னேல மாநாடு நடக்கக்கூடிய இடம், அதை சமதளப்படுத்துறதுக்கான வேலை பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய புல்லு புதரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் ஈக்குவலா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலை ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மாநாட்டை நடத்துவதற்கான அந்த
ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துலதான் மாநாட்டிற்கு தொண்டர்களுக்கு நேரடியான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அவருடைய அறிக்கை மூலமா. அந்த அறிக்கையில நிறைய விஷயங்கள் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேருக்கு ஆரம்பித்த கட்சி இல்ல, வீறு கொண்டு எழப்போகிற சில விஷயங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிறத ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா, லெட்டர் பேடு கட்சியா வந்து இருந்துரும், இது வந்து 10ஓட 11ஆ ஒரு கட்சியா அமைஞ்சிரும், எந்த விஷயமும் பெருசா செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்தது. அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற விதமா தான் இந்த பேருக்காக ஆரம்பித்த கட்சி இல்லை அப்படிங்கிற பாயிண்ட வந்து கோட் பண்ணி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம கொள்கை பிரகடன அறிவிப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கோட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை வந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த டைம்ல அவரோட தலைவரா விஜய் அவர்கள் இருக்கிறாரு, பொதுச் செயலாளரா புசி ஆனந்த் இருக்கிறாரு. அடுத்த கட்ட பொறுப்புல எல்லாம் யார் இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் உள்ள இருக்காங்கிற பெரிய விமர்சனம் வந்தது. ஏன்னா அவங்க 2 பேரை தவிர அந்த கட்சியில வந்து யாருமே தெரியாம இருந்தது. ஆனா அது எல்லாத்திற்கும் பதில் கிடைக்கும் விதமாக அந்த மாநாடு அமையும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. விசாரித்து பார்த்தவரை என்ன சொல்றாங்கன்னா, 10க்கும் மேற்பட்ட அணிகளை வந்து தயார் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் அதோட நிர்வாகிகள்லாம் யார் யார் அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. குறிப்பா விவசாய அணி, அதுக்கப்புறம் வந்து அதோட நிர்வாகி, மகளிர் அணியோட நிர்வாகி, இந்த மாதிரி பல துறைகள்ல பொறுப்பு வந்து யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ் மற்றும் அக்டோபர் 27ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டுல தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 187 ஏக்கர் நிலத்தை இந்த மாநாட்டிற்காக வாடகைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தேன். 47 லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட இந்த மாநாடு தொடர்பா வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 10,000 வீதம் ஃபுல் பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா நிறைய அரசியல் கட்சிகள் வந்து அந்த பேமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிற விமர்சனங்கள் பொதுமக்கள் கிட்ட இருக்கு. நிறைய இடங்கள்ல முடிஞ்சதுக்கு பிறகும் பணம் சரியா வந்து சேரல அப்படிங்கிற விமர்சனமும் வந்துகிட்டு இருக்கிற டைம்ல மாநாடு நடக்கிறதுக்கு முன்கூட்டியே மொத்த பணத்தையும் செட்டில் செய்து விட்டது தாவேகா அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல். மாநாடு நடக்கிறதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான சில சவால்கள் தாவேகாவிற்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கு. அதுல முதல் சவாலா நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு ஏற்பாடுகள். எஸ், கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்டட் க்ரௌட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்லணும். விஜய் அவர்களுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க ரசிகர் மன்றங்கள் இருக்கு. இந்த ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் தொண்டர்களா கன்வெர்ட் ஆகி இவருடைய அரசியல் பயணத்தில் உடன் வருவார்களா அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி. இந்த நிலையில முக்கியமான இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது ரசிகர் மன்றங்களுக்கு கண்டிப்பா மாநாட்டிற்கு வரணும் அப்படிங்கிற எந்த அழுத்தமும் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வரட்டும், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கூடாது, கட்டாயப்படுத்த கூடாது அப்படிங்கிறது விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த வி சாலை கிராமம் ஹைவேல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறதுனால, என்னதான் இவங்க பார்க்கிங்க்கு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட இடத்தை வந்து அமைச்சு இருந்தாலும், கட்டுக்கடங்காத கூட்டம் ஒருவேளை வர்ற பட்சத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ அதை முன்கூட்டியே வந்து அனலைஸ் பண்ணி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் தாவேகாவிற்கு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த வீசாலை கிராமத்துல இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ரயில்வே ட்ராக் வந்து இருக்கு. அதுல வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து அதிகபட்சமா கிராஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு நாள்ல. அந்த பக்கம் தொண்டர்கள் யாரும் போகாம வீண் ஏதாவது விபரீதங்கள் நடக்க இருக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தரப்பில் இருக்கு. மாநாடு நடக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலமா இருக்கிறதுனால நிறைய கிணறுகள் இருக்குதா, அதாவது ஓப்பன் கிணறுகள் வந்து இருக்கிறதுனால அதை சுற்றி வேலிகள் போடக்கூடிய பணிகளும் வந்து ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா தவறுதலா யாரும் வந்து விபத்துகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே வேலிகள் போடக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொறுப்பும் இவர்களுக்கு தான் இருக்கு. மாநாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழா நடக்கக்கூடிய அந்த மேடை 50 பேர்ல இருந்து 100 பேர் வரை உட்காரக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்ட மேடையா அமைக்கணும் அப்படின்னு தாவேகா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதனால 10 நிர்வாகிகள் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு இருக்கிற இடத்துல 50 நிர்வாகிகள் கூட அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருக்கு.
மாநாடு நடப்பதற்கு முக்கியமான ஒரு ஏற்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் பாதுகாப்பு. கிட்டத்தட்ட 5,00,000க்கு மேல் வரக்கூடிய கிரௌடை சமாளிப்பதற்கு 15,000 20,000 வரைக்கும் காவலர்கள் வந்து பணியில் ஈடுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான பெர்மிஷனே வந்து பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சி கிட்ட வந்து பெர்மிஷன் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. அந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் உறுதிப்படுத்துவதற்கான பொறுப்பும் தாவேகாவிற்கு தான் இருக்கு. முக்கியமான இன்னொரு ஏற்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதும் இவர்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஆண்கள் மட்டும்தான் மாநாட்டிற்கு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. பெண் தொண்டர்கள், பெண் ரசிகைகள் யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஊடகத்துறையிலிருந்து பெண்கள் வரலாம். எத்தனையோ நிர்வாகிகள் தரப்பிலிருந்து வரலாம். அவர்களுடைய குடும்பத்தார் தரப்பிலிருந்து வரலாம். இத்தனை பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான பொறுப்பும் தாவேகாவிற்கு இருக்கு. அதற்கான முன்னேற்பாடுகளும் அவர்கள் தரப்புல செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்கு. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம் இருக்க, வர்ற அத்தனை பேருக்கும் உணவு வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பும் வந்து யாருக்கு இருக்குன்னா இவர்களுக்கு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிற இந்த மாநாடுக்கு ஓப்பனிங் டைம்லேயே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ், டீ அப்படிங்கிறதோட ஸ்டார்ட் பண்ணி மாநாட்டோட முடிவில் அத்தனை பேருக்கும் டின்னர் சர்வ் பண்ணிட்டு தான் அனுப்புறதுங்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கிறாங்க. அதனால 5,00,000 பேருக்கும் அதாவது நான் சொன்னேன் தெரியுமா, பார்க்கிங் ஒரு பக்கம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது இல்லாம சமையல் செய்வதற்குன்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அங்க லைவா வந்து சமைச்சு அத்தனை பேருக்கும் வந்து உணவு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை முன் வச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட்லி நோ ஆல்கஹால் அப்படிங்கறத அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. குடித்து விட்டு யாரும் மாநாட்டிற்கு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் அன்போட கட்டளை போட்டிருக்கிறதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டின்னர் மெனுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஐட்டங்கள் செய்து இது பண்ணிடாம சிம்பிளா பண்ணிடலாம் நைட் டைம் அப்படிங்கிறதுனால, ஒரு பக்கம் வெஜ் பிரியாணி, இன்னொரு பக்கம் நான்வெஜ்ஜுக்கான பிரியாணி அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் மெனு பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல்கள் வந்திருக்கு. பார்க்கிங்க்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து சமீபத்தில் இன்னொரு தகவலும் வந்து தாவேகா தரப்பில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மாநாட்டிற்கு வெளியூர்களிலிருந்தோ உள்ளூர்களிலிருந்தோ வரக்கூடிய வாகனங்களுடைய நம்பரை வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த போக்குவரத்து நெரிசல், பார்க்கிங்கான பிரச்சனைகள் இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா இத்தனை நம்பர்ஸையும் நோட் பண்ணி கரெக்டா அதுக்கான பார்க்கிங் ஸ்லாட்ஸை வந்து கொடுத்து அதை வந்து முன்கூட்டியே வந்து தகவல் கொடுக்குறது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய பிளான் சேஞ்ச் ஆகலாம், வண்டி வேற வரலாம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குல்ல. அதனால இந்த ஒரு வாகன ஏற்பாடுல இவங்க சொன்ன ஒரு விஷயம் மட்டும் எந்த அளவிற்கு சாத்தியமாகும் அப்படிங்கறதுல ஒரு சின்ன கேள்வி இருக்கத்தான் செய்யுது. ஆக மாநாடு நடக்கக்கூடிய இடம், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், உணவுக்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம், வாகனத்தை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொன்னேன். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த போறது அப்படிங்கிறது யாருடைய கையில இருக்குன்னா நிச்சயமா விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அதுலதான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி சினிமா விழாக்கள் நிறைய இதுல வந்து ஒரு குட்டி கதை சொல்லி என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ரசிகர்களுக்கு அவர் டெடிகேட் பண்ண ஸ்பீச் வந்து ரொம்ப வைரலா இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து ஒரு சினிமா தளத்திற்கு தேவையான அளவுக்கு இருந்த ஒரு ஸ்பீச்சா தான் மக்கள் பார்க்கப்பட்டாங்க. ஆனா அதுவே அரசியல் களத்துல முதலா அரசியல்வாதியா அவர் பேச போறாரு அப்படிங்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் முன்வைக்க போறாரு, என்னென்ன கொள்கைகள்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாரு, ரொம்ப ஷார்ட் டைம்ல அந்த ஸ்பீச்சை முடிச்சிருவாரா இல்ல அரசியலுக்கு ஏற்ப ஒரு லாங் ஸ்பீச்சா இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்குவதற்கான வேலைகள் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஒரு பக்கம் பெரியார் திடல் போறாரு. அதனால திராவிட அரசியலை உள்வாங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏத்த மாதிரி சேஃபா டிராவல் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கு. அதே பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு அவர் பக்கம் தாவேகா தரப்பிலிருந்து வாழ்த்து வரல, ஆனா ஓணத்திற்கு வாழ்த்து செய்தி சொல்லியிருந்தாரு. அதனால திராவிட அரசியல் மட்டும்தான் அவருடைய பார்வையில இருக்கா, இல்ல எல்லாருக்குமான அரசியலாகவும் ஆன்மீக அரசியலும் இதுல கலந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு. அது எல்லாத்துக்குமான விடை என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 27 தாவேகாவுடைய முதல் மாநாட்டில் விஜய் ஆற்ற போகிற அந்த அரசியல் உரையில் தான் இருக்கு. ஆக இவ்வளவு ப்ரீ பிளானிங்கோட நடக்கக்கூடிய இந்த மாநாட்டு ஏற்பாடுகள்ல 2 ட்விஸ்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் ட்விஸ்ட் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எஸ், இட்ஸ் வருண பகவான். வழக்கத்தை விட 110% அதிகப்படியான ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அன்றைக்கு
அக்டோபர் 27ஆம் தேதி ரெயின்ஃபால் இருக்கக்கூடாது. இது முதல் ட்விஸ்ட். ரெண்டாவது ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் மாநாடு அப்படிங்கிறதுனால 100% எல்லாருமே இதை முழு நேரலையா வந்து காமிக்கணும், கேரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டோட தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி ஆளுங்கட்சியோட நெருக்கடி ஒரு வேலை இருக்கிற பட்சத்தில் அதை கேரி பண்றதுக்கான ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏன் இதை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, இதற்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கட்சி தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தொடர்பான ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எதிர்த்தரப்புல கொடுக்கப்பட்டு அதை கேரி பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு மீடியாக்கள் நிறைய பேர் தள்ளப்பட்டாங்க அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல பார்த்தோம். அதனாலதான் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து முன்வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இதை வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா, இல்ல ஆளுங்கட்சி தொடர்பா ஒரு பெரிய பிரேக்கிங்கை வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிறதும் அக்டோபர் 27ஆம் தேதி தான் தெரியும். ஸோ ஓவரால் ரசிகர்களாக இருந்தவர்கள் தொண்டர்களாக கன்வெர்ட் ஆகி விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் உடன் இணைவார்களா அப்படிங்கிறது அக்டோபர் 27ஆம் தேதி நடக்க போகிற முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் அறிவிக்க போகிற கொள்கை, அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவருடைய அரசியல் புரிதல் இதை சார்ந்து அமையும். கண்டிப்பா இந்த ட்ரிபிள்-V ரகசியம் ஒர்க் அவுட் ஆகுமா, ஆச்சா அப்படிங்கிறதும் இந்த மாநாட்டிற்கு பிறகு தெரியும் நினைக்கிறேன். அக்டோபர் 27ஆம் தேதி மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய டிகோடிங் எபிசோட்ல மீட் பண்றேன். மீண்டும் ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜே ரோகிணி. மறக்காம ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.